வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல சேலஞ்சர்ஸுக்கான மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் சிட்னி தண்டருக்கான மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல வின் பண்றவங்க ஃபைனல்ஸ் வந்து ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் கூட திங்கக்கிழமை ஆடுவாங்க. இந்த மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமை மதியம் 1:45க்கு சிட்னில இருக்கக்கூடிய சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல வச்சு இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு தேவையான அப்டேட் எதுவா இருந்தாலும் நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபியூச்சருமே ஒரே ஆப்ல இருக்கு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. இது வரைக்கும் நீங்க எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பா ஸ்மால் லீக் விளையாடுறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஆப்பை ஒரு நல்ல ஒரு ஆப்பா உங்களுக்கு இருக்கும். அண்ட் இப்போ பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இந்த மேட்ச் வந்து எங்க நடக்கு, நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச பிட்ச் தான், சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் சிட்னில தான் நடக்கு. இது வந்து சிட்னி சிக்ஸர்ஸுக்கு ஒரு ஹோம் பிட்சா வந்து யூஸ் பண்றாங்க. சிட்னி தண்டருக்கு வந்து வேற ஹோம் பிட்ச். இது சிட்னி சிக்ஸர்ஸோட அபிஷியல் ஹோம் பிட்சா வந்து யூஸ் பண்றாங்க. இந்த சீசன்ல ஒரு 3 மேட்ச் நடந்திருக்கு. அதோட ரிசல்ட் பார்க்கலாம். சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் பெர்த், மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ், மெல்போர்ன் ரெனக்கட்ஸ் வர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ். ஒரு மேட்ச் நடந்தது. என்ன மேட்ச்? சிட்னி சிக்ஸர்ஸுக்கும் சிட்னி தண்டருக்கும் இதே மேட்ச்ல ஒரு மேட்ச் நடக்க வேண்டியது இருந்தது. அது மழையினால கேன்சல் ஆகி ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. அந்த மேட்சோட ரிசல்ட் இருக்கா இதுல பாத்தீங்கன்னா, இதுல வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் இந்த மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் கூட பேட்டிங் செகண்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. மூணாவது மெல்போர்ன் ரெனக்கட்ஸ் கூடயும் பேட்டிங் செகண்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இந்த பிட்ச்ல சிட்னி அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது 3 மேட்ச் ஆடி 3மே வந்து அது வின்னிங் தான். அதுல ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணி வின் பண்ணி இருக்கிறாங்க. பொதுவா இந்த கிரவுண்ட்ல ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் வரும். நீங்க பாருங்க, ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாருங்க, ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 147, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் 134. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் வருது. அதே போல இதெல்லாம் உமன்ஸ் மேட்ச், இது ரெண்டுமே WPL நடந்தது. இது போன வருஷம் BPL ரிசல்ட்டும் இருக்கு. நீங்க பாக்குறவங்க பாத்துக்கலாம். நான் வந்து எப்பவுமே போன வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கரண்ட் இயரை மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் 2024 இப்ப ரீசெண்டா நவம்பர்ல நடந்த மாதிரி நடந்த கேம் அது. அதனால அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த 4 மேட்ச் ரிசல்ட்டையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓவராலா ஃபாஸ்ட் வர்சஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 1881 பால்ல 114 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் 1069. ஏறக்குறைய ஃபாஸ்டுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர் போல் பண்ணியிருக்காங்க. அண்ட் 51 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் இந்த பிட்ச்ல நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியா 2 டீமோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து நம்ம பாத்துடலாம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாத்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 டீமோட பிளேயர்ஸுமே ரொம்ப ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஃபார்ம்ஸ் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விப் ஜெயினை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, வார்னரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. வார்னர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து 3 ஃபிளாப் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு 4 ஹிட் கொடுத்தாரு. கடைசியா 2 மேட்ச் வந்து தொடர்ந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் விப் ஜெயினை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர்னே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய டாப் ஸ்கோரே ஒரு 11 தான் இருக்கு. பெருசா ஒன்னும் ஆடல. ஆனா நிறைய மேட்ச் வந்து கீழே தான் ஆட வச்சாங்க. லாஸ்ட் மேட்ச் தான் ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்காங்க. அடுத்த மேட் ஹில்கிஸ், நம்ம எப்போ சொல்ற மாதிரி அந்த 20+ ரன்னை வந்து அவர் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். அடுத்து சாம் பில்லிங்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பிளஸ் நமக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அவரும் அதே போலதான் எப்பவும் போல அந்த ஒரு 20+ ரன் வந்து கன்சிஸ்டன்சியா அடிச்சு கொடுக்குறாரு. ஒலிவர் டேவிட்ஸ் 2 மேட்ச் நல்லா ஆடினாரு. அடுத்து நிறைய மேட்ச் வந்து தொடர்ந்து ஃபிளாப் கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 36 ரன் அடிச்சு கொடுத்திருக்காரு. ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. அடுத்து ஜார்ஜ் ஹார்டன் நமக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு, பேட்டிங் பிளஸ் போலிங். பட் ஒரே ஒரு மேட்ச் மேட்ச் மட்டும்தான் நல்ல ரிசல்ட். அடுத்த 2 மேட்சுமே தொடர்ந்து ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கிறாரு. கிரீன் ஒரு முக்கியமான பிளேயர், இந்த டீம்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்லலாம். நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். லாஸ்ட் மேட்ச் கூட
அவங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல 3 விக்கெட்னு சொல்லி நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அடுத்து தன்வீர் சாங்கா, அவர் விளாண்ட 4 மேட்ச்ல இந்த சீசன்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்ச்லயுமே விக்கெட். கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னரா இருக்கிறாரு. அடுத்து டாம் ஆண்ட்ரூஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். கண்டிப்பா அவரு இந்த சீசன்ல விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. விளாண்ட 7 மேட்ச் நினைக்கிறேன். ஆமா, 7 மேட்ச்ல 7க்கு 7மே விக்கெட் வந்து ஒரு விக்கெட்டாச்சும் உங்களுக்கு மினிமம் எடுத்து கொடுத்துருவாரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்து நாதன் மெக்காண்ட்ரூ மொதல் 2 மேட்ச் வந்து இனிஷியல் ஆடும்போது சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் லாஸ்ட் 2 மேட்ச் இப்போ கரண்ட்ல 2 மேட்ச்ல 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் தான் அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்றாரு, இனிஷியல் அட்டாக் பண்றாரு. அடுத்து வெஸ்ஸகர் முதல்ல வந்த உடனே நல்லா ஆடினாரு. இப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பெருசா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. பட் நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கூட 2 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கலனாலும் நல்ல ஆப்ஷன்ல இருக்காரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிரீன் வந்து ஒரு 4 ஓவர், தன்வீர் சாங்கா ஒரு 4 ஓவர், டாம் ஆண்ட்ரூஸ் ஒரு 4 ஓவர், மெக்காண்ட்ரு 4 ஓவர் போட்டாருனாலே வெஸ்ஸகர் வந்து ஒரு 2 ஓவர், அதுக்கப்புறம் ஜார்ஜ் வார்டன் வந்து 2 ஓவர், இந்த மாதிரி தான் வரும். ஆனா ஒருவேளை வெஸ்ஸகருக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சதுன்னா இந்த நம்மளுடைய கிரீனு இல்ல தன்வீர் சாங்காக்கு வேணா 1 ஓவர் கவர் கம்மியா போகலாம். ஏன்னா அவங்க கிட்ட ப்ராப்பரா 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதனால கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்மளுடைய சிட்னி சிக்ஸர்ஸும் ஒரு நல்ல டீம். பாருங்க பிலிப்பி, நான் ஏற்கனவே சொன்னேன் லாஸ்ட் மேட்ச்ல நான் மஸ்ட் பிக்கா சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ், ஆனா அவர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் லாஸ்ட் 5 மேட்சா சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்கோர் வாங்குறாரு. ஆனாலும் ஏன் 80% நான் லாஸ்ட் மேட்ச்ல கேட்டேன். ஆனாலும் நான் பிலிப்பிய லாஸ்ட் மேட்ச் எஸ்எல்ல எடுத்திருந்தேன். ஆனாலும் நானும் வின் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுதான் அந்த மஸ்ட் பிக் ஆப்ஷன்ங்கிறதுல நம்ம கை வைக்க கூடாது. ஸ்மால் லீக் பிளே பண்றவங்களா இருந்தாலும் சரி, எந்த லீக் இருந்தாலும் சரி. ஏன்னா அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் ஒன்று இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு பிலிப்பி கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு தோணுது. அடுத்து பேட்டர்சன் ஒரு டீசென்டான ஆடக்கூடிய பிளேயர், ஒரு 32 ஒரு 48ன்னு சொல்லி இந்த சீசன்ல ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்கிறாரு. ஜாக் எட்வர்ட்ஸ் ஃபிளாப்பான ரிசல்ட்டே கிடையாது. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வேணா ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்கலாம். மற்றபடி 4 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். மோசஸ் ஹென்ரிக்ஸ் ஓரளவுக்கு ஒரு 4-5 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. 53, 29, 22, 46ன்னு சொல்லி ஒரு 4 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் பொறுமையா கேப்டன் அப்படிங்கிறதுனால நான் 30+ ரன் வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல நம்ம எதிர்பார்க்கறதுல வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஜோர்டான் சில்க்ஸ் எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டா ஆடி இருக்கிறாரு. பிளஸ் அவருடைய கேட்ச் பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரு கேட்ச்ல இருந்து 2 கேட்ச் வரைக்கும் அவர் பிடிச்சு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஷாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சாவே 32, 33ன்னு சொல்லி ரொம்ப உருட்டி தான் ஆடுறாரு. ரொம்ப அதிரடியான ஆடல. ஹோபர்ட் கூட எல்லாம் அவர் வந்து பாலுக்கு அடிச்ச மாதிரி தான் அடிச்சாங்க. அடுத்து மென்டி பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் ஒரு ஓவர் கொடுக்கல. ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஹைடன் ஹெர்ரி இந்த சீசன்ல முதல் ஃபிளாப்பை வந்து சந்திச்ச மேட்ச்னா அது லாஸ்ட் மேட்ச் தான். 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல, பேட்டிங்கும் கிடைக்கல அவருக்கு. சோஹான் நம்மளுடைய லாஸ்ட் மேட்ச் ட்ரம்ப் கார்டு வின்னிங்கே அவர் தான். எல்லாருமே இவர் எடுக்கல, பட் நம்ம எடுத்திருந்தோம். 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுதான் நமக்கு 1 சைடு கிளீன் ஷீட் வாங்கி கொடுத்தது. நூரசிஸ் சொல்ல வேணாம், ஒரு முக்கியமான பவுலர். அடுத்து வந்து மிச்சல் பெரி லாஸ்ட் மேட்ச் வந்து 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. 3 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணி இருக்காரு. நமக்கு இங்கேயுமே பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு. 1, 2, 3, 4, 5, அதுக்கப்புறம் 6. இங்கேயும் ப்ராப்பரா 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் கவர் பண்ணணும் நம்ம. இன்னைக்கு கேம்ல நான் என்னோட டீம்ல மஸ்ட் பிக்கா வைக்கிறது சேம் டேவிட் வார்னர், கிரீனு, டாம் ஆண்ட்ரூஸ். ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல நான் வந்து கண்டிப்பா வார்னர் கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கிறேன். அதனால நான் வந்து கண்டிப்பா டேவிட் வார்னர் எடுக்கிறேன். கிரீனு கிட்ட இருந்து நான் மினிமம் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவாரு. 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ஒரு 10 ரன்னும் எதிர்பார்க்கிறேன். சோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. டாம் ஆண்ட்ரூஸ் உங்களுக்கே தெரியும், 7 பிபிஎல் மேட்ச்ல 7 மேட்சுமே உங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட். ஸோ அவரை எடுத்தீங்கன்னா 40 பாயிண்ட் உங்களுக்கு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே போல ஜாக் எட்வர்ட்ஸ் 4 ஓவர் பவுலிங் பண்றாரு, பிளஸ் பேட்டிங் பண்றாரு, இனிஷியல் அட்டாக் பண்றாரு, அந்த டீம்ல டெத்ல அட்டாக் பண்றாரு. ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் டக் அவுட்ல போயிருந்தா கூட உங்களுக்கு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு தான் போனார். ஏன்னா ஒரு விக்கெட், ஒரு கேட்ச் அதெல்லாம் பண்ணி அந்த பாயிண்ட வாங்கி கொடுத்துட்டாரு. அடுத்து பென் டூருஷிஷ்
உங்களுக்கு மினிமம் அந்த டீமோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. ஆனா டெத்ல 1 ஓவர் தான். பட் மிடில்ல வந்து நம்ம இனிஷியல்ல 1 ஓவர், மிடில்ல தான் அவருடைய 2 ஓவர் வந்து ஸ்பெல் பண்றாரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் விக்கெட் கிடைக்கும். 1-2 விக்கெட் வந்து எல்லா மேட்ச் எடுத்து கொடுக்குறாரு. தேவைப்படுற டைம்ல அவரை வந்து ஒரு ஹிட்டரா கூட யூஸ் பண்றாங்க. திடீர்னு முன்னாடி ப்ரொமோட் பண்ணி ஆட வைக்கிறாங்க. ஏன் ஹெய்டன் ஹெர்ரை விட சீக்கிரம் ப்ரொமோட் பண்றாங்க. ஹெய்டன் ஹெர் கிட்ட இருந்தும் நம்ம வந்து 4 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். சம் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சா அது வந்து பேட்டிங் ஆடி கொடுப்பாரு. பட் இந்த 6 பேரையுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க. வார்னரா இருந்தாலும் சரி, ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் 95 இருக்கு, கிரீனு 85 இருக்கு, தன்வீஷ் டாம் ஆண்ட்ரூஸ்க்கு வந்து 78% இருக்கு, எட்வர்ட்ஸ்க்கு வந்து 92% அந்த மாதிரி. நான் இப்போதைக்கு என்னோட இதுபடி 92 இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கூட குறையும் அது கொஞ்சம். அதனால அதிகமா செலக்ட் பண்ணதுனால மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போட போறீங்களா இன்னைக்கு மேட்ச்ல, இந்த 6 பிளேயரையும் கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கணும். ஏன்னா சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டீம்ல மேட்சுக்கு மேட்ச் உங்களுக்கு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்குறாரு. பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து அவர்கிட்ட இருக்கு. அது ஒரு பூஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுக்கும். அதனால சாம் பில்லிங்ஸை எல்லாருமே ஸ்மால் லீக்ல போக்கஸ் பண்றாங்க. நாதன் மெக்காண்ட்ரு உங்களுக்கே தெரியும், 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. அது போக உங்களுக்கு வந்து அந்த டீமோட இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு. 1-2 விக்கெட் வாங்கி கொடுக்குறாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. அதே போல தன்வீர் ஷாங்கா அந்த டீமோட மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. டாம் ஆண்ட்ரூஸ் மாதிரி 4 ஓவர் கண்டிப்பா யாருக்கு எக்கேடு கெட்டு போனாலும், ஏன்னா அவங்க டீம்ல வந்து இவரை வந்து அடுத்த சீசன் தான் வாங்கி வச்சுட்டாங்க. இப்பவே ரீடைன் பண்ணிட்டாங்க இவரெல்லாம். ஸோ அதனால நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன். அவருடைய அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா மிடில் இருக்கும். பிளஸ் 1-2 விக்கெட் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவர் இது வரைக்கும் விளாண்ட 4 மேட்ச் விளாண்டுருக்காரு. இந்த பிபிஎல் சீசன்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்த மேட்சா தான் இருந்திருக்கு. அதே போல பிலிப்பி தலைவர் வந்து 5 மேட்ச் ஃபிளாப், ஆனாலும் 65 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் பிலிப்பியோட நேம். ஏன்னா இந்த மேட்ச் நான் கண்டிப்பா பிலிப்பி கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வந்து நான் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கிறேன். பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கு நமக்கு. அதனால இன்னைக்கு பிலிப்பி ஓகே ஆடுவாரு. அதே போலதான் மோசஸ் ஹென்ரிக்ஸ் ஒரு 30+ ரன் நான் எதிர்பார்க்கிறேன். கேப்டன் அப்படிங்கிற பொறுப்போட இன்னைக்கு நல்லா ஆடுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த சிட்னி பிட்ச்ல நல்லா ஆடி இருக்கிறாரு. அதனால அடுத்து ஜாஃபர் சோஹான் அந்த டீமோட 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய மெயின் ஸ்பின்னர் இன்னைக்கு அவரு தான். இப்போ டோட் முற்பி இருந்தாருன்னா அவருன்றுவேன். ஆனா இவர் இருக்கிறதுனால அதனாலதான் லாஸ்ட் மேட்ச் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 2வது மேட்ச் வந்து மேட்ச் 4 ஓவர் போலிங் பண்ணி 0, 2வது மேட்ச் வந்து 2 விக்கெட் 4 ஓவர் போலிங் பண்ணி. ஏன்னா மெயின் ஸ்பின்னரே அவரு தான். இந்த பிட்ச்ல ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் இருக்கு. அதனால ஸ்மால் லீக் பிளே பண்றவங்க சாம் பில்லிங்ஸ், பிலிப்பி, மெக்காண்ட்ரு, நம்ம ஹென்ரிக்ஸ், தன்வீர் ஷாங்கா, சோஹான் இந்த 6 பேரையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கடைசியா இன்னைக்கு உங்களுடைய ட்ரம்ப் கார்டு பிக்ஸா நீங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷா, அதுக்கப்புறம் பேட்டர்சன், அடுத்து மிச்சல் பெரி, இந்த 3 பேரையும் சிட்னி சிக்ஸர்ஸ்ல உங்களுடைய ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி பார்க்கலாம். 10ல இருந்து 20% தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நீங்க கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மிச்சல் பெரிய வந்து கொஞ்சம் நல்ல யங், 2000 தான் பிறந்திருக்காரு. நம்ம என்ன விட சின்ன பையன் தான். ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட 1 விக்கெட் எடுத்தாரு 3 ஓவர் போலிங் பண்ணி. அதுவே 4 ஓவர் போலிங் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், இன்னும் நமக்கு வந்து வேல்யூ வந்து கூடும். அதே போல இங்க வந்து வெஸ்டகர், ஏன்னா வெஸ்டகர் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, 2 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணல. பட் நீங்க பண்ணுங்க, ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்து மினிமம் 1 விக்கெட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வாங்கி கொடுத்துருவாரு. ஒலிவர் டேவிட்ஸ் ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஆடுவாரு. அதே போலதான் கில்கிஸும் ஒரு 25+ ரன் ஆடுவாரு. அதனால இந்த 6 பேரையும் நீங்க கொஞ்சம் ட்ரம்ப் கார்டா நீங்க வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்எல்ல வந்து சேஃபான கேப்டன் யாரு, ரிஸ்கான கேப்டன் யாரு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். உங்களுக்கு சேஃபான கேப்டன் நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்மால் லீக் விளையாடுற எல்லாருமே, உங்க ஆப்பனண்ட் எவனா இருந்தாலும் சரி, 100க்கு 95% பேர் வந்து ஜாக் எட்வர்ட்ஸ் தான் கேப்டன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஆனா வைஸ் கேப்டனா பாத்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னரை வந்து வைஸ் கேப்டனா வந்து கொஞ்சம் பேர் வச்சிருப்பாங்க. எத்தனை பேர்னா ஒரு 75% பேர், 100க்கு ஒரு 75% பேர் வந்து டேவிட் வார்னரை வைஸ் கேப்டனா வச்சிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 25 பேர் வந்து டூரசிஸ் வந்து வைஸ் கேப்டனா உங்களுடைய ஸ்மால் லீக்ல கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ கேப்டன் அப்படின்னா எட்வர்ட்ஸ் தான், வைஸ் கேப்டன் அப்படின்னா
வார்னரை ஒரு 75% பேரும் 25 பேரும் இது. ஆனா உங்களுக்கு கிரீனுமே நல்ல ஒரு விசி ஆப்ஷன் தான். ஏன்னா மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டி அப்படிங்கிறதுனால டூரிஸ்ட் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் ரிஸ்கா இருந்த மாதிரி இருக்கலாம். ஸோ பிலிப்பி, ஹென்ரிக்யூஸ், வார்னர், வெக்னன், அடுத்து வந்து உருஷிஸ், கிரீனி, எட்வர்ட்ஸ், கெர்ரி, ஷாங்கா, மெக்கான்ட்ரோ, அடுத்து வந்து சோகான். இதுல வந்து என்ன ரிஸ்க்லாம் எடுத்திருக்கோம்? இதுல வந்து நீங்க அப்படியே அல்டர்னேட் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுடைய சாம் பில்லிங்ஸ் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வெஸ்டகரை கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைன்னா மிச்சல் பெரிய கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2 ட்ரம்ப் கார்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு ட்ரம்ப் கார்டு மோஸ்டா யாருமே இந்த இடத்துல இவர் எடுக்க மாட்டாங்க. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரே இந்த பிபிஎல் சீசன்ல 11. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு 30+ ரன் அடிச்சாருன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காம டைரக்டா போயிட்டு ஒரு வெஸ்டகரையோ இல்ல மிச்சல் பெரியோ ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இத்தனை நாள் நம்ம பிபிஎலுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம். அதுக்காகவே வீடியோ லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.